ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம வைகாசி விசாகம் அன்று முருகன் கோவிலில் இந்த பொருளை வாங்கி கொடுங்கள், நீண்ட நாள் ஆசை நிறைவேற இந்த பொருட்களை தானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே வைகாசி விசாகம் விரதம் இருக்கும் முறை, வீட்டில் பூஜை செய்யும் முறை, கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள் விவர்ஸ். இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய சிறிய எளிய வழிபாடு கூட உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான வேண்டுதல் இருந்தாலும் இந்த நாளன்று நம்ம சொல்கிற இந்த முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதே போல் முருகர் கோவிலுக்கு சென்று நம்ம சொல்கிற இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன வரம் வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி உங்களுக்கு கொடுப்பார் முருகப்பெருமான். அதே போல் தானம் செய்கிறது இந்த நாளில் ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது. அதனால் நம்ம சொல்கிற இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கி யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு கூட வாங்கி கொடுத்தாலே போதும். கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை உங்களை அடைய வைப்பார். அதெல்லாம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வைகாசி விசாகம் மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருகின்றது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசாக நட்சத்திரையும் ஒன்று சேரக்கூடிய நாளன்றைக்கு வருவதுதான் இந்த வைகாசி விசாகம். அந்த மாதிரி வைகாசி விசாகத்தன்று நீங்கள் எப்படி வழிபடணும், எப்படி பூஜை செய்யணும், எப்படி விரதம் இருக்கணும்னு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, முருகருக்கு கோவிலுக்கு சென்று இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா முருகப்பெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமானும் அபிஷேக பிரியர் தான், முருகனும் அபிஷேக பிரியர் தான். அதுவும் இந்த வைகாசி விசாகம் அப்படின்றது முருகன் அவதரித்த தினம். தீமையை அழிப்பதற்காக, அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக முருகர் அவதரித்த ஒரு நாள். அன்னைக்கு நம்ம குளிர முருகப்பெருமானை அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் யாவும் நீங்கி நன்மைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் முருகப்பெருமான். அது மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். சொந்த வீடு வேண்டுமா, வேலை வேண்டுமா, திருமணம் நடக்க வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, ஏதாவது பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை தீர வேண்டுமா, இதை மட்டும் செய்யுங்க. முருகப்பெருமான் மனம் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். இதுக்கு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். குளிர்ச்சியான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், அதுக்கு அடுத்தாப்புல சந்தனம், இந்த மாதிரி இளநீர். இதில் 3ல் நீங்கள் ஏதாவது 3ஐயும் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் அதை நீங்கள் வாங்கி கொடுங்க. நிச்சயம் நான் சொல்கிறேன், முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து மகிழ்ந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பார். அதனால் அந்த காலையில் அபிஷேக நேரத்தை மட்டும் அந்த கோவிலில் தெரிந்து வைத்து கொண்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கி கொடுப்பது சிறப்பு. ஏன்னா இப்போ எல்லா முருகர் கோவில்லையுமே அன்னைக்கு பால் குடம் எடுப்பது, காவடி எடுப்பது, இந்த மாதிரி ஒரு வேண்டுதல்கள் அந்த திருவிழாக்களில் நடைபெறும். நம்ம எல்லாராலையுமே அதை செய்ய முடியாது. அப்போ நம்ம எளிமையாக இந்த மாதிரி விஷயங்களை முருகருக்கு செய்யும் பொழுது நிச்சயம் அதே அளவுக்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக தானம். இந்த தானம் வைகாசி விசாகத்தன்று செஞ்சாலே போதும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்குவார். அதுவும் என்ன மாதிரியான பொருட்களை தானம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் செய்வது சிறப்பு தான். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவில்லேருந்து வெளியிடத்தில் அந்த தேரோட்டம் இதெல்லாம் நடைபெற இடத்துலலாம் அன்னதானம் நிறைய பேர் வழங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் சிந்தி சிதறி கீழே வேஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் நம்ம சொல்கிற இந்த பொருட்களை இந்த வெயில் காலத்திற்கு நீங்கள் கொடுங்க. குடைகள், நீர்மோர், பானகம், இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் மக்களுக்கு கொடுங்க. அது நிச்சயமாக வேஸ்ட் ஆகாது. மக்களின் மனதையும் குளிர வைக்கும், உடலையும் குளிர வைக்கும். அதனால் அந்த பானகம், நீர்மோர், இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் தானம் செய்யுங்க. குடைகள் உங்களால் கொடுக்க முடியும்னா குடைகள், விசிறிகள், இதை எல்லாவற்றையும் இந்த அற்புதமான வைகாசி விசாகத்தன்று உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. ஒரு 10 பேருக்கு உங்கள் கையால் நீர்மோர் தயாரித்து என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக கொடுத்து பாருங்கள். இல்லை நிறைய பேருக்கு என்னால் செய்ய முடியும், விசிறி வாங்கி கொடுக்க முடியும், குடை வாங்கி ஒரு 10 பேருக்காவது கொடுக்க முடியும்னா தாராளமாக செய்யுங்க. நிச்சயமாக அதற்குரிய பலன்களை உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுப்பார்.
இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, வீட்டில் வழிபட்டாலும் சரி, கண்டிப்பாக இந்த முருகர் கோவிலுக்கு நம்ம சொல்கிற இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. இந்த தானத்தை செய்யுங்க. நீங்கள் என்ன வேறு செய்யாவிட்டாலும் இதை மட்டும் செஞ்சால் கூட போதும். நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை முருகப்பெருமான் உடனடியாக உங்களுக்கு தந்தருள்வார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் முருகருக்கு அபிஷேகம் செஞ்சீங்கன்னா நம்ம சொல்கிற இந்த பால், சந்தனம், இளநீர் இதெல்லாம் வச்சு நீங்கள் வேலுக்கும் முருகருக்கும் நீங்கள் அபிஷேகம் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நம்ம சொன்ன எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரியான பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.